இது யார் முறையிட்ட வழக்கு? இதுல நீதிபதிகளுடைய உத்தரவு என்ன? வணக்கம். அதாவது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று 100வது நாளாக போராட்டம் நடத்தின பொதுமக்கள் மீதும் போராட்டக்காரர்கள் மீதும் காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 10 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விடுமுறை கால சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகள் ரவீந்திரன் மற்றும் நீதிபதி வேல்முருகன் அடங்கிய அமர்வு இந்த காலை வழக்குகளை விசாரிக்க துவங்கிய போது வழக்கறிஞர்கள் சங்கரசுப்பு உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இதுபோன்று ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த துப்பாக்கி சூட்டை நடத்துவதற்கு உத்தரவிட்டது யார்? இந்த மாதிரியான விவரங்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையீடை முன்வைத்தார். இந்த முறையீட்டை முதலில் நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். பிறகு இந்த வழக்குல நீதிமன்றமே இது மனித உரிமை மீறல் என்பதால் இந்த நீதிமன்றமே தானாக முன் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள இது அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு தெரிவிக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நீதிபதிகள் நீங்க மனு தாக்கல் செய்தால் இந்த பிற்பகலே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதை எடுத்து வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்யும் பணி இறங்கியிருக்கிறார்கள். மனு தாக்கல் செய்தால் இன்று பிற்பகலே விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதனை அடுத்து மனு தாக்கல் செய்வதற்கான பணிகள் தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய தற்போதைய கூடுதல் விவரங்களை வழங்கியவர்களுக்கு நன்றி சுரேஷ்.